சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்படாமல் பரிசீலனையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் மீரான் வழங்கும் கூடுதல் தகவல்களை காணலாம். இந்த சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் ரயில் நிலைய திட்டப்பணிகள் எப்பொழுது தொடங்கும் என்ற கேள்வியில் தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள். இது பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் இந்த திட்டம் எப்பொழுது துவங்கும் என்று பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நிலையில் ஆர்டிஐ மூலம் பல்வேறு தகவல்களை இந்த ஆர்டிஐ ஆர்வலர் தயானந்த கிருஷ்ணன் பெற்றிருக்கிறார். அவர் தற்போது நம்மோடு இருக்கிறார். அவர் கேட்போம். சரி, இப்ப வந்து மிக முக்கியமான ஒரு திட்டம் வந்து இந்த சென்னை விமான நிலையம், அதே போல கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்ட சேவை ஆர்டிஐ மூலமா பல்வேறு தகவலை பெற்றிருக்கீங்க. இந்த திட்டம் எந்த நிலையில இருக்குது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் தாம்பரம் வழியாக வேணும் அப்படின்ட்டு தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு முதல் நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு வரோம். 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த டிபிஆர் தயாரிக்க வந்து பணியாணை வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த டிபிஆர் வந்து அப்பப்போ இழுபறியிலே இருக்கு. அதுக்கு அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ் வாலா Be the boss. முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎம்ஆர்எலுக்கும் வந்து ஒரு கருத்து ஒற்றுமை வரல. இந்த 2021ஆம் ஆண்டே விரிவான திட்ட அறிக்கை வந்து தயாரிக்கப்பட்டு முதல் அறிக்கை வந்து சமர்ப்பித்தாங்க. இப்போ கடைசியா வந்து இந்த பிப்ரவரி 2025ல வந்து அடுத்த ஒரு அறிக்கை வந்து 4வது அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுக்கும் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம போட்ட ஆர்டில இது வரைக்கும் தமிழக அரசாங்கம் வந்து ஒப்புதல் கொடுக்கல. ரிவைஸ் பண்ணி இந்த டிபிஆருக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஐ தகவல்ல ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து தாம்பரம் பகுதி மக்களுக்கு வந்து அளிக்குது. ஏன் அப்படின்னா 4 முறை ஒரு டிபிஆர் ரிவைஸ் ஆயிருக்கு. ஆனா அது ஒப்புதல் அளிக்காம தாமதம் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு திட்டங்கள் பாத்தீங்கன்னா விரைவா ஒப்புதல் கிடைச்சிருக்கு. மதுரை, கோயம்புத்தூர்லாம் 7 மாதங்கள்ல வந்து ஒப்புதல் அளிச்சு சென்ற ஆண்டு மத்திய அரசு நிதி பங்களிப்புக்கு வந்து அமைச்சிட்டாங்க. ஆனா சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கல. 5 ஆண்டுகளை கடந்துட்டோம். இது 25 லட்சம் மக்களினுடைய கோரிக்கை. அவங்களுக்கு மெட்ரோ போக்குவரத்து இணைப்பு மிக மிக அவசியம். இதை இனியும் தாமதிக்காம தமிழக அரசு உடனடியாக இதற்கான நிதி அளிச்சு இந்த பணிகளை துவங்கி Phase 2 மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவடையும் போது இந்த திட்டத்தை நிறைவடைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தினால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து குறையும். அது மட்டுமல்லாது தனிநபர் வாகனங்கள் செல்வது ஜிஎஸ்டி சாலையில் குறைக்கப்படும். அது மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் கிளாம்பாக்கத்துக்கு சென்று அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கும் வசதியாக இருக்கும். எனவே இந்த திட்டத்தை இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் முடிவடையும் போது சென்னை விமான நிலையம் அதே போல இந்த மெட்ரோ ரயில் சேவையை வந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை உடனடியாக அந்த திட்டத்தையும் தொடங்கி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் சென்னை புறநகர் பகுதி மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள்.